இது உங்கள் பக்தி ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல். ஒரு ஆன்மீக தேடல். சோஷியல் மீடியா பெரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது பக்தி ஹைலைட் சேனலின் வாயிலாக நமது வாழ்வின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் கோவில் ஸ்தலங்களையும் வாழ்வில் மேன்மையடையும் வகையில் சில ஜோதிட தகவல்களும் சில ஆன்மீக குறிப்புகளையும் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோயம்புத்தூர் இரும்பறை ஓதிமலை ஆண்டவர் திருக்கோவில் தலவிருட்சம் ஓதிமரம். இது ஞானமலை என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள முருகர் 5 முகங்களுடன் காட்சியளிக்கிறார். ஒரு சின்ன கதை சொல்லிட்டு அப்புறமா இக்கோவிலின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம். படைப்பு தொழிலில் ஆணவமுற்றிருந்த படைப்பு கடவுளான பிரம்மா கைலாயம் சென்றபோது விநாயகரை மட்டும் வணங்கிவிட்டு முருகரை கண்டும் காணாமல் செல்ல முருகர் பிரம்மரை பார்த்து என்னை கவனிக்கவில்லையோ என்று கேட்டார். பிரம்மதேவரோ உங்களை கவனிக்கவில்லை என்கிறார். அதற்கு முருகப்பெருமான் நான் உங்களை கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். படைப்பின் தலைவரான பிரம்மதேவரே, ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று கேட்டார். பிரம்மதேவருக்கு பதில் தெரியவில்லை. பிரம்மரின் 4 தலைகளிலும் குட்டி சிறை தண்டனையும் வழங்கினார். சிவபெருமான் பிரம்மதேவரை விடுவிக்குமாறு கேட்கிறார். அவருடைய ஆணவத்திற்கு தக்க தண்டனை கொடுத்திருக்கிறேன் என்றார் முருகப்பெருமான். படைப்பு தொழிலை யார் செய்வது என்று சிவபெருமான் கேட்க, படைப்பு தொழிலை நானே செய்கிறேன் என்று முருகப்பெருமான் படைப்பு தொழிலை செய்கிறார். முருகனின் படைப்பில் அனைத்து உயிர்களும் புண்ணிய ஆத்மாக்களாகவே பிறக்கின்றனர். ஆனால் பூமாதேவியாலோ பாரம் தாங்க முடியவில்லை. எனவே பூமாதேவி சிவனிடம் முறையிடுகிறார். சிவபெருமான் பிரம்மதேவரை விடுவிக்கும்படி முருகரிடம் வேண்டுகோள் விடுக்கிறார். தந்தையின் வேண்டுகோளுக்கு இணங்கி பிரம்மதேவரை விடுவிக்கிறார் முருகப்பெருமான். ஆதியில் பிரம்மருக்கு 5 தலைகள் இருந்ததாகவும் 1 தலை வெட்டப்பட்டதாகவும் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரம்மதேவரை சிறையில் அடைத்த போது அவருக்கு 5 தலைகள் இருந்ததாகவும் முருகனும் அவரது அமைப்பில் 5 முகங்களுடன் இவ்வுலகை படைத்தார். இந்த ரூபம் ஆதி பிரம்ம சொரூபம் எனப்படுகிறது. படைப்பு தொழில் செய்தபோது இருந்த அமைப்பில் இத்தலத்தில் முருகப்பெருமான் 5 முகம் 8 கரங்களில் ஆயுதங்களுடன் காட்சி தருகிறார். இத்தகைய அமைப்பை தரிசிப்பது அபூர்வம். இத்தகைய அமைப்பு பொருந்திய முருகனை கௌஞ்சவேதமூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இக்கோவிலின் மலை அடிவாரத்தில் உள்ள சுயம்பு விநாயகரை வணங்கிவிட்டு பின்பு முருகனை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். ஓதிமலை சுவாமி ஓதிமலை ஆண்டவர் கோவிலின் ஹைலைட்ஸ். மலைக்கோவில் சோமாஸ்கந்த அமைப்பில் அமைக்கப்பட்டது. முருகனுக்கு வலப்புறத்தில் காசி விஸ்வநாதர், இடப்புறத்தில் காசி விசாலாட்சி தனித்தனி சன்னதிகளுடன் காட்சி தருகின்றனர். இடும்பன் மற்றும் சப்த கன்னியருக்கும் சன்னதி இருக்கிறது. பிரம்மாவை விடுவிக்கும்படி பரிந்துரைத்த சிவபெருமான் கைலாசநாதராக மலை அடிவாரத்தில் தனி கோயிலில் இருக்கிறார். பிரம்மரை விடுவிக்கும்படி வேண்டி வந்த சிவபெருமான் இங்கு தனித்து வந்தார். உடன் அம்பிகை வரவில்லை. எனவே இக்கோவிலில் அம்பிகை சன்னதி கிடையாது. இத்தலத்தில் வேதம் மற்றும் ஆகமங்களை முருகப்பெருமான் உபதேசிக்கிறார். இவ்வாறு சிவனுக்கு ஓதிய மலை, அதாவது உபதேசம் செய்த மலை என்பதால் இத்தலம் ஓதிமலை என்றும் சுவாமி ஓதிமலை ஆண்டவர் என்றும் பெயருண்டு. பிரம்மதேவரை முருகன் இரும்பு அறையில் சிறைப்படுத்தியதால் இவ்வூர் இரும்பறை என்று அழைக்கப்படுகிறது. சிவபெருமானுக்கு படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் போன்ற 5 முகங்கள் இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. முருகன் சிவ அம்சம் என்பதால் அவரை போல 5 முகங்களுடன் இங்கு காட்சியளிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் போகர் சித்தர் பழனி முருகனை தரிசிக்க சென்றார். அவருக்கு சரியாக வழி தெரியாததால் இத்தலத்தில் தங்கிய போகர் முருகனை வேண்டி யாகம் நடத்தினார். ஆறுமுகப் பெருமான் போகருக்கு வழிகாட்டுவதற்காக இத்தலத்தில் இருந்து சற்று தொலைவில் உள்ள குமாரபாளையம் நாகநாதேஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முகத்துடன் சென்று விட்டதாகவும், நாகநாதேஸ்வரர் கோவிலில் ஒரு முகத்துடனும்
ஓதிமலையில் 5 முகத்துடனும் காட்சி தருவதாக சொல்லப்படுகிறது. போகர் சித்தர் யாகம் செய்த இடத்தில் மணல் தற்போதும் வெண்ணிறமாகவே இருக்கிறது. விசேஷ காலங்களில் இதையே பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இத்தலத்தில் பக்தர்கள் தாங்கள் எந்த செயலை துவங்கும் முன்பும் முருகனிடம் பூ வைத்து உத்தரவு கேட்டு அதன் பின்பே செயல்படுகின்றனர். இதை வரம் கேட்டல் என்கிறார்கள். கல்வி மற்றும் கலைகளில் சிறந்து விளங்க, செய்ததவருக்கு மன்னிப்பு கிடைக்க இம்முருகப்பெருமானை வணங்குங்கள். சுவாமிமலை தளத்தில் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை உரைத்ததால் அங்கு அவர் தகப்பன் சுவாமி, அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். இத்தலத்தில் வேதம் மற்றும் ஆகமங்களை சிவபெருமானுக்கு உபதேசிக்கிறார். ஆகவே இவர் சுவாமி ஓதிமலை ஆண்டவர் என்று அழைக்கப்படுகிறார். அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையன் சுவாமிமலை முருகன் பற்றி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. அதோட போகர் சித்தர் அருளிய பழனி நவபாஷான மூர்த்தி தண்டாயுதபாணி வீடியோவையும் பார்த்து பயன்பெறுங்கள். அப்புறம் மறக்காம எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வியூஸ் போகுது ஆனா சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. ப்ளீஸ் நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் பாருங்க. மேலும் அடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மேலும் உங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு 7826078907 இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகப்படி மேன்மையை தரும் கோவில்கள் மற்றும் வெற்றிகளை தரும் தசா புத்தி, அதற்கான காலம் எது என்று அறிந்து மேன்மையடையுங்கள். நன்றி மக்களே.